Hey Techies, welcome to Purna's Tech Talk. So here is the Tamil Ilakkanam part 5. So இதுதான் லாஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், உண்பவன் என்பதன் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வினையால் அணையும் பெயர். எதனால வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, உன் கூட்டல் பவன், அதாவது செயலை செய்பவரை குறிக்குது. அதனால் இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, பேசி என்பது வினையெச்சம். இது எதனால் வினையெச்சம் அப்படின்னா, பேசி வந்துட்டு செயல் முடிவடையாமல் இன்னொரு செயல் தொடர்ந்து வருது. அதனால் இது வந்துட்டு வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, வளர்ந்த மரம் என்பதில் உள்ள எச்சம் பெயரெச்சம். இது எதனால் பெயரெச்சம் அப்படின்னா, வளர்ந்த அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மரத்தை வந்துட்டு விவரிக்கிறது. ஸோ பெயரை விவரிக்கிறதுனால, அதாவது பெயரை விளக்குவதனால இது வந்துட்டு பெயரெச்சம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, இனிமை என்ற சொல்லின் வகை பண்பு பெயர். இது எதனால் பண்பு பெயர் அப்படின்னா, ஒரு குணத்தை, அதாவது இனிமைனா என்ன, ஸ்வீட்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணத்தை வந்துட்டு குறிக்கிறதுனால இது வந்துட்டு பண்பு பெயர். அடுத்தது, வீடு கூட்டல் அறை புணர்ச்சி பெறும்போது வீட்டறை அப்படின்னு வந்துட்டு புணர்ச்சி பெறும். வீடு கூட்டல் அறை வீட்டறை. அடுத்தது, பனிக்குடம் என்பது உருவகம். பனிக்குடம் அப்படிங்கிறது பனி போல குளிர்ந்தது அப்படின்னு மறைமுகமாக ஒப்பிட்டு சொல்கிறதுனால இது வந்துட்டு உருவகம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, தீயினால் சுட்டப்புண் இடம்பெறும் நூல் திருக்குறள். தீயினால் சுட்டப்புண் இடம்பெறும் நூல் திருக்குறள். அடுத்தது, பழுத்தவன் என்பதன் இலக்கண குறிப்பு வந்துட்டு வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, அந்த நிலையில் இருக்கிற ஒரு நபரை பற்றி குறிக்கிறதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது, பார்ப்பான் என்பது எதிர்காலம். ஸோ இன்னும் நடக்க போகிற ஒரு செயல், அதனால் இது வந்துட்டு எதிர்காலம். பார்ப்பான் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் அவன் பார்க்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி, அதனால் இது எதிர்காலம், விச் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது, கற்றல் என்பது தொழிற்பெயர். ஸோ கற்றல் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. கற்று அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செயல். ஸோ அது பெயராக மாறுறதுனால இது வந்துட்டு தொழிற்பெயர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, அவனால் என்பதில் உள்ள வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. ஸோ அவன் மூலம், அதாவது அவன் காரணமாக. மூன்றாம் வேற்றுமை அப்படின்னா கருவி அல்லது காரணம் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அவனால் அப்படிங்கிறது வந்துட்டு அவன் மூலமாக இல்லைனா அவன் காரணமாக அப்படிங்கிற மாதிரி வரதுனால இது வந்துட்டு மூன்றாம் வேற்றுமை. அடுத்தது, சிறுதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அனுபவத்திலிருந்து வந்த ஒரு பழமையான சொல் இது அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு பழமொழி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அடுத்தது, முத்துப்பல் என்பது உருவகம். ஸோ பல் வந்துட்டு முத்து போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறதுனால இது வந்துட்டு உருவகம். அடுத்தது, துன்பம் என்பதன் இணைச்சொல் துயரம். இணைச்சொல் அப்படின்னா சேம் மீனிங் தரது தான். துன்பம்னாலும் துயரம்னாலும் ஒரே அர்த்தம் தான் தரும். அதனால் துன்பத்தின் இணைச்சொல் துயரம். அடுத்தது, உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய். ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னா ஆப்போசிட். உண்மை அப்படின்னா ட்ரூத், பொய் அப்படிங்கிறதுக்கு அது எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய். அடுத்தது, நற்றிணை எந்த நூல் தொகுப்பை சேர்ந்தது அப்படின்னா எட்டுத்தொகை. ஸோ நற்றிணை வந்துட்டு சங்க இலக்கியத்தில் வரும் ஒரு நூல். ஸோ அது வந்துட்டு எட்டுத்தொகை தொகுப்பை சேர்ந்தது. அடுத்தது, பால் கூட்டல் பானை புணர்ச்சி பெறும்போது பாட்பானை அப்படின்னு வந்துட்டு புணர்ச்சி பெறும். பால் கூட்டல் பானை பார்ப்பானை. அடுத்தது, வாழியவே என்பது வியங்கோல். இது எதனால் வியங்கோல் அப்படின்னா, வாழ்த்து அல்லது ஆசீர்வாதம் தெரிவிக்கிறதுனால இது வந்துட்டு வியங்கோல். வாழிய வாழியவே அப்படிங்கிறது ஒரு வாழ்த்து அல்லது ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி வரதுனால இது வந்துட்டு வியங்கோல். அடுத்தது, செய்பவர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா, செயலை செய்த நபரை குறிக்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர். அடுத்தது, ஐங்குறுநூறு எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா, ஐங்குறுநூறு எட்டுத்தொகை வகையை சேர்ந்தது. ஸோ சங்க இலக்கிய நூல் எட்டுத்தொகையில் ஒன்று. ஸோ அடுத்தது, செல்கின்றான் என்பது நிகழ்காலம். நிகழ்காலம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அவன் போய்கிட்டு இருக்கான், அவன் செல்கின்றான் அப்படின்னு நம்ம இப்போ நடக்கிறத சொல்கிறதுனால செல்கின்றான் என்பது நிகழ்காலம். அடுத்தது,
காஞ்சிபுரம் என்ற சொல்லின் வகை இடப்பெயர். ஸோ காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்தின் பெயர். காஞ்சி பட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஞ்சிபுரம் பட்டுக்கு ஃபேமஸ். ஸோ காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இடம் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு இடப்பெயர். அடுத்தது, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாதர். தமிழ் தாத்தா அப்படின்னாலே உவே சுவாமிநாத ஐயர். அடுத்தது, சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்தது, எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்ட நூல் தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்ட நூல் தொல்காப்பியம். ஸோ இதோட இலக்கண பகுதி வந்துட்டு நிறைவடையுது. இலக்கணம்ல கிளாரிட்டி இருந்தால் கொஷின்ஸை கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ண முடியும். அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். அல்டிமேட்லி ஓவரால் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரிமெம்பர், இலக்கணம் இஸ் நாட் ஜஸ்ட் அ டாபிக், இட்ஸ் a ஸ்கோரிங் ஏரியா இஃப் ப்ரிப்பேரிங் த ரைட் வே. ஸோ கான்செப்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம இலக்கியம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டியூஸ்டே ஈவினிங் 7. பி ரெடி அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். See you in next video.